ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ எதுக்காக அப்படின்னா, குடும்ப நல நீதிமன்றம்ல பாத்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஒரு சில காரணங்களுக்காக நம்ம போடுற ஃபைல் பண்ற பெட்டிஷன் வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. அந்த ரிட்டர்னுக்கான ரீசனை வந்துட்டு ஃபேமிலி கோர்ட்ல தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. இது ஃபேமிலி கோர்ட் அப்படின்றதுனால பார்ட்டி இன் பர்சன் வந்தா மட்டும்தான் ரீசன் ஃபார் ரிட்டர்ன் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால வரும்போதே அவங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான தகுந்த ஆவணம் எடுத்து பெற முடியாம போயிடுது. அந்த காரணத்தினால திரும்பி ஒருவேளை ஆபீஸ் கோயிங் பீப்புளா இருந்தா ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு அடிக்கடி அவங்க வந்து இந்த ரிட்டர்னை அப்ளை பண்றதுக்கு லீவ் போட்டு வர வேண்டியதா இருக்கு. இதனால ஆன் டைம்க்கு ரிட்டர்னை கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு கேஸ் எஸ்ஆர் நம்பர் ஆகி சீரியல் நம்பர் ஆகி அது மெயின் ஓபி நம்பர் ஆகுற வரைக்கும் நாங்க வந்து கிளைண்ட் கிட்ட நம்ம பீஸ் வாங்க முடியாது. இது வந்து அட்வொகேட்டோட இன்கம் பாதிக்கப்படுது. அதனால ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அட்வொகேட்ஸ்க்காகவும் இது வந்து ஸ்பீடி ப்ராசஸ் பண்ணணும்ன்றதுக்காகவும் இந்த ரிட்டர்ன் ரீசன் ஃபார் ரிட்டர்னை ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஒரு டைம் ஸ்லாட் அலாட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இருந்து 5 மணி வரைக்கும் அட்வொகேட்ஸ் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ரீசன் ஃபார் ரிட்டர்னை வரும்போதே கிளைண்ட் வரும்போதே அந்த ரிட்டர்னை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான தகுந்த ரீசன் அந்த டாக்குமெண்ட் எடுத்து வைக்கும்போது இந்த அன்னெசரி டைம் வேஸ்ட் அண்ட் ஆபீஸ் லீவ் போடுறது அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா கிளைண்ட் வர்றது இதெல்லாம் தவிர்க்கப்படுது. இதுக்காக ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியரிய பார்த்து நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கேன் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி அட்வொகேட்ஸ். அதுக்கு அவங்க தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 10 daysல ரீசன் ஃபார் ரிட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் லேக் ஆஃப் ஸ்டாஃப் அதாவது ஸ்டாஃப் வந்து கம்மியா இருக்கிறதுக்கும் போதுமான அளவுக்கு ஸ்டாஃப் வந்து நியமிக்கிறதுக்கும் அரேஞ்ச் பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறதா நன்றி.